எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கண் திருஷ்டி பலிக்குமா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்படி சொல்றாங்களே, கண் திருஷ்டி பட்டுச்சு, அதனால தான் வாழ்க்கையில நான் விழுந்துட்டேன் அப்படின்னா சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஆக்சுவலாக இதே தலைப்பில் நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நம்ம 9 வருஷமா இருக்கோம் இல்லையா? எல்லா வீடியோவும் மக்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றது இல்லை. அதனால இதே தலைப்பில் நம்ம இன்னொரு வீடியோ இப்போ போடுறோம். ஓகே, நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண் திருஷ்டி பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என் குழந்தைகள் உடைய ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணேன் நான். ஏன் ரொம்ப கிராண்டாக பண்ணேன் அப்படின்னா, என் குழந்தைங்க பிறந்த போது, குழந்தைங்க பிறந்தது வந்து ட்ரிப்ளம்ன்ற ஹாஸ்பிட்டலில். எனக்கு வந்து ட்வின்ஸ் இல்லையா, ஐவிஎஃப்ன்ற அந்த மெத்தடில் தான் குழந்தை பிறந்தாங்க. அவங்க பிறந்ததே வந்து என்ன சொல்கிறது, குறையா அப்புறம் 7ஆவது மாதமே பிறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இன்குபேட்டர் அப்படின்னு ஒன்று இது இருக்குல்ல, ஒரு மிஷினில் வைப்பாங்கல்ல, அப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபெசிலிட்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்படின்னா என்ன, ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல் தான் ஏஷியாலே பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த ஃபெசிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. அதை பார்த்துக்கிற டாக்டர்ஸ்லாம் லீவு. மே மாதத்துல தான் குழந்தைங்க பிறந்தாங்க. மே 22 பிறந்தாங்க. அதனால எங்களால் இங்கே பார்த்துக்க முடியாது. அதனால குழந்தைங்களை மட்டும் நாங்கள் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஒய்ஃபு ட்ரிப்ளம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, 2 குழந்தைங்களை மட்டும் ராமச்சந்திரா காமிச்சிட்டாங்க. அது குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்தில். எங்கள் மாமனார் மாமியார் மச்சானெல்லாம் அங்கே அமிச்சிட்டேன் நான், எங்கள் போரூர் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் இங்கேருந்து என் ஒய்ஃபை பார்த்தேன். நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே இருக்கிறோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள், 3 நாளுக்கு அப்புறம் தான் ஒய்ஃபை டிஸ்சார்ஜே பண்ணாங்க இங்கேருந்து. குழந்தைய பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படி கொண்டு போயிட்டோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட்டு சாக்லேட்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தை பிறந்திருக்கு, அது 1க்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு சாக்லேட் கொடுக்க முடியல, ஒரு சாக்லேட் கொடுக்க முடியல, நிறைய பேர் கேட்டல் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவசியம் தெரியல. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கிராண்டாக பண்ணேன். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருந்தது கரெக்டாக இருந்தால், ஒரு சாப்பாடு வந்து 350 ரூபா 400 ரூபா வரும். அப்போவே எனக்கு 1 லட்சத்துக்கு மேலே பில்லு வந்தது அன்னைக்கு. ரொம்ப விமர்சையாக பண்ணேன் நான். நிறைய தெரிஞ்சவங்க, எக்ஸ்பெஷலி ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் என்ன வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ பண்ணது சரி கிடையாது, ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கலாம், இவ்வளோ 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் எடுத்து ஒரு பஃபே டின்னர்லாம் கொடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. பயங்கர டெக்கரேஷன் பயங்கரமாக இருந்தது. அவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா, உனக்கு கண் திருஷ்டி வரும், யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, நீ பயங்கரமாக பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் நான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் தான் நான் கிராண்டாக பண்ணுவேன், அதனால் இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். அடுத்த நாள் நான் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு வாரம் டூர், டெல்லி, ஆக்ரா, சிம்லா அப்படின்னு போனோம். போனது ஃப்ளைட்டு, வந்தது ஃப்ளைட்டு, தங்கினதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலு, 3 வேளையும் பஃபே சாப்பாடு, பயங்கர ராயலாக இருந்தது. அங்கேயும் ரொம்ப எங்கள் கூட ஒரு பெரிய டீமே வந்தாங்க. அது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அந்த பிஸ்னஸோடைய வெற்றி விழா மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நாங்கள் நார்த் இந்தியாவில் ஹோட்டலுக்கு போய் எல்லா இடத்துலையும் என்னென்னா, ஒரு தயிர் சாதம் கிடைக்கல. டெல்லி, ஆக்ராலலாம். அந்த டெல்லியில் என்ன பண்ணோன்னா, என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கே, அவங்க வீட்டுக்கு போய் தயிர் சாதம் சாப்பிட்டோம். தயிர் சாதத்துக்கு மட்டும் போகிறதுக்காக. ஓகே, இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த 2 எபிசோடு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னையிலேருந்து இவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது ரொம்ப ராயலாக பண்ணுறீங்க, ரொம்ப பாஷாக பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியே நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. என்னென்னா, ஊரோட கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுச்சு, ஊரோட கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுச்சுன்னு. அங்கே தான் என்னோட ஃபினான்ஷியல் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதுக்கவே இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் எதை நம்பினேன், இந்த கண் திருஷ்டி நம்மளை பாதிக்குது, ஓகேவா, இப்படி எனக்கு ஒரு தாட்டு வந்தது. அது வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அப்போ இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதோட இம்பேக்ட் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு தொடர்ச்சியாக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தாலும் இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க், எப்போ பார்த்தாலும் இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்குற அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் எல்லாரும் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் சொல்கிறாங்க,
எனக்கு எதாவது ஆயிடுமோ, நான் இனிமேல் அடுத்த வாட்டி செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுப்பணும், இந்த மாதிரி சிந்தனைக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது அவனோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண் திருஷ்டின்றது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை நம்புறீங்கன்றதை பொறுத்து இருக்கு, எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. எதையுமே நம்ப ஆரம்பிச்சானாவும் எண்ணம் போல் வாழ்வு. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க வந்து இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க. அப்படின்னா என்ன, அவங்க வந்து இந்த கண் திருஷ்டி இதெல்லாம் அவனை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது, பெரிய விஷயமா. இப்போ நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. அன்னைக்கு நான் சீரியஸாக எடுத்தேன். இந்த கண் திருஷ்டியெல்லாம் நான் நம்பினேன், இப்படியெல்லாம் இருக்கும் போல இருக்கு, அதனால தான் நம்ம வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது நம்ம நம்ப ஆரம்பித்தோடனே வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல். என்ன புரிதல்? கண் திருஷ்டின்றது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ, ஆமாம் அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். இது விஷயமா ஒரு கதை சொல்கிறேன். ஓகேவா? இதுவும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது தான். ஒரு ஆள் வந்து ஒரு பாக்ஸர் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவர் போனால் எந்த மேடையில் விளையாடினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு, அவர் தான் ஜெயிப்பார். எந்த அளவுக்கு அவருக்கு அகங்காரம் வந்துச்சுன்னா, யாராவது ஒரு ஆம்பளை இருந்தால் வாங்க எங்கூட போட்டி போடுறதுக்கு, ஜெயிச்சிட்டா நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பைசா நான் திருப்பி தந்துடுறேன், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக சொல்கிறார். அது எங்கே, வெளிநாட்டில் போய் வேற ஒரு நாட்டில் போய் சொல்கிறார். அந்த ஊர் மக்களுக்கு வந்து அது அவமானமாக தெரியுது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை இவரோட போட்டிக்கு அனுப்புறது. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறவர், அந்த பாக்ஸிங் ஸ்கூல் நடத்துகிற ஒரு மாஸ்டர் ஒருத்தர், அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது நாட்டோட அவமானம், நாட்டோட அபிமானம், நீங்கள் தான் காப்பாற்றணும். நம்ம தோத்துட்டோம்னா நம்ம நாட்டுக்கே அவமானம், அதனால் நீங்கள் தான் போய் அவரோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அவர் சொல்கிறார், இல்லைங்க அவர் ப்ரொஃபஷனலுங்க, நான் வந்து இங்கே ஸ்கூல் தான் நடத்துகிறேன், என்ன போய் போக சொல்கிறீங்களேன்னு. தெரியாது, நீங்கள் தான் போய் ஆகணும், ஏன்னா இருக்கிறதுல நீங்கள் தான் கொஞ்சம் பெட்டரான ஆள் அப்படின்னு எங்களுக்கு தோணுது, தோக்கக்கூடாது, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம ஜெயிக்கணும்னா வெறும் அந்த பாக்ஸிங்கை மட்டும் நம்பி ஜெயிக்க முடியாது, சில வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த போட்டி வந்து ஒரு மாதம் அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஒருத்தனை அனுப்புறது. எங்கன்னா அவர் வந்திருக்காரு ஊருக்கு தங்குறதுக்கு, ப்ராக்டிஸ் எடுத்து சண்டை போடுறதுக்கு தயாராக வந்திருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் போவான், போகும்போது ஒரு பொக்கை எடுத்துன்னு போவான். எங்கே அந்த மாஸ்டராக இருக்கார்ல, ரியலாகவே சண்டை போட்டு பேர்லாம் வாங்கி யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட போக சொல்கிறாங்க. போய் கதவை தட்டும்போது திறப்பார் இல்லையா, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பொக்கை கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிப்பார்ல. ஆனால் இந்த பையன் ஒன்று சொல்லுவான், நான் உங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த எனர்ஜி இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்துடலாம். அவர் என்ன நினைக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னை பார்த்தா எனர்ஜி கம்மியான மாதிரி சொல்கிறான் இந்த பையன் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் வேற ஒருத்தர் அனுப்புறது. வேற ஒருத்தர் வேற ஒரு விஷயமா போவார், வேற ஒருத்தர் பார்ப்பாரு, ஷேக்கன் கொடுப்பாரு. ஷேக்கன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்க பைல்வான் கையெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும், அவர் சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்கேன், அன்றைக்கி உங்கள் கை இரும்பு மாதிரி இருந்தது, இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கேன், என்ன ஆச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு இவர் கேட்டு போகிறார். அப்போ இவர் நினைக்கிறேன், கைக்கு எனக்கு பிரச்சனை, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு. இப்படி டெய்லி ஒவ்வொருத்தர் கேட்டு அனுப்பிச்சு ஏதாவது சொல்ல இவருக்கு என்ன நினைக்கிறேன், நான் நோயாளி ஆகிடணும், வயசாயிடுச்சோ, நம்மகிட்ட ஒரு பழைய எனர்ஜி இல்லையோ இப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா? இதுக்கிடையில் வேற ஒரு மெசேஜ் எல்லாம் போகுது. இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, எந்த போட்டிக்கும் போகலனாலும் இவர் தான் சாம்பியனு, இவர் ஜெயிக்காத ஆளே கிடையாது, ஆனால் இவருக்கு வந்து தன்னடக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி, சண்டை கிண்டெல்லாம் போகிறது கிடையாது, ஆனால் இப்போ வராரு அப்படின்ட்டு. ரியல் போட்டி நடக்கும்போது இவர் மனசுக்குள்ள ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எனர்ஜி இல்லை இப்படிலாம் தோணுச்சு பாருங்களேன். இவர் வந்து பூந்து விளையாடி ஜெயிச்சிட்டார். அப்போ இவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன, அந்த பாக்ஸிங்கில் திறமை ஜாஸ்தின்றதுனால ஜெயிக்கல, அவரை நம்ப வச்சது. எப்படி, நீங்கள் வீக் ஆகிட்டீங்க நம்ப வச்சது. எப்படி பண்ணார் அதை, ஒரு 10-20 பேர் அமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை சொல்லி புதுசாக ஃபேப்ரிகேட் பண்ணி அவர் மனசில் ஆழமாக ஒரு விதைச்சு, அதாவது உங்கள்கிட்ட சக்தி இல்லை, இது கிட்டத்தட்ட கண் திருஷ்டியோட ஃபார்முலா மாதிரி தான், புரிஞ்சுங்களா? ஸோ ஒருத்தரை வீழ்த்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனசளவில் அவன் விழுந்துட்டான்னு அவனை நம்ப வைக்கணும். நம்ப வச்சிங்கன்னா அவன் விழுந்துருவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, டைரெக்டாக இறைவனை தெரிஞ்சவங்க, இறைவனை அமிர்த வழியில் நினைவு செய்கிறவங்க, ஸோ இறைவனோட குடைநிலையில் இருக்கிற நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இதை நம்ம டெய்லி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்குள்ள.
அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் பார்வையில் கண் திருஷ்டி வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் அதுக்கான காரண காரியத்தோட கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.